ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இப்போ அபேட்மெண்ட் ஆஃப் திங்ஸ்னால் என்ன அண்ட் அபேட்டர்னா யார் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம ப்ரீவியஸான நம்ம அப்லோட் பண்ண வீடியோஸில் செக்ஷன் 44 வரைக்கும் கவர் பண்ணியிருந்தோம். அதாவது ஜென்ரல் எக்ஸப்ஷன்ஸ் கவர் பண்ணி முடிச்சிட்டோம். அண்ட் நம்ம லாஸ்ட்டாக முடிக்கும் போது ப்ரைவேட் டிஃபென்ஸ்னா என்னன்றதை பார்த்து முடிச்சோம். ஸோ இந்த வீடியோலேருந்து நம்ம சாப்டர் 4 ஆஃப் பிஎன்எஸ் 2023 இருக்க அபேட்மெண்ட் ஆஃப் திங்ஸ்னால் என்ன, அதாவது செக்ஷன் 45லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம மெயினாக அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அபேட்மெண்ட் ஆஃப் திங்ஸ்னால் என்ன அண்ட் அபேட்டர்னா யார் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து லாவில் வந்து கிரிமினல் லாவில் ரொம்பவே ஒரு முக்கியமான கான்செப்ட். ஏன்னா பார்ட்டிஸ் டு த கிரைமில் வந்து அபேட்டர்னா யார், கான்ஸ்பிரேட்டர்னா யார், ஃபர்ஸ்ட் டிகிரி பிரின்சிபல் அஃபண்டர்னா யார் அப்படின்றதெல்லாம் ரொம்பவே ஒரு முக்கியமான டைம். அதுலேயுமே அபேட்டர் அப்படின்றது ரொம்பவே ஒரு க்ரூஷியலான ஒரு டெர்மினாலஜி. ஸோ இந்த பற்றி நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ செக்ஷன் 45ல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அபேட்மெண்ட் ஆஃப் திங்ஸ். அ பர்சன் அபேட்ஸ் த டூயிங் ஆஃப் அ திங் ஊ, அதாவது வந்து இந்த செயலெலாம் செய்கிறவங்க அபேட்மெண்ட் ஆஃப் திங்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. எது அப்படின்னா சப்கிளாஸ் ஏல இன்ஸ்டிகேட்ஸ் எனி பர்சன் டு டூ த திங், அதாவது ஒரு பர்சன் இன்னொரு பர்சனை தூண்டி விடுறாரு, இந்த செயலை சொல்லி தூண்டி விடுறாரு அப்படின்னா அவர் வந்து அபேட்மெண்ட் ஆஃப் திங்ஸ் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி அர்த்தம். அண்ட் சப்கிளாஸ் பி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எங்கேஜஸ் வித் ஒன் ஆர் மோர் அதர் பர்சன் ஆர் பர்சன்ஸ் இன் எனி கான்ஸ்பிரசி ஃபார் டூயிங் ஆஃப் அ thing or an act or an illegal omission to take place in the pursuance of the conspiracy. அதாவது வந்து ஒரு பர்சன் இன்னும் சில நபர்களோட சேர்ந்து ஒரு கான்ஸ்பிரசினா சதி அப்படின்ற மாதிரி தமிழில் சொல்லுவோம். ஸோ ஈடுபடுறாரு அப்படின்னா எதுக்குன்னா ஒரு செயலை செய்யறதுக்கோ இல்லை வந்து செய்ய வேண்டிய விஷயத்த செய்யாமல் இருக்கிறதுக்கோ ஈடுபடுறாரு அப்படின்னா, ஸோ அப்படி பண்ணுறது மூலிமா ஒரு அஃபென்ஸ் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அதுவுமே வந்து அபேட்மெண்ட் ஆஃப் திங்ஸில் தான் அந்த டெஃபினேஷன் கீழே வரும். ஸோ இது சொல்கிறது தான் சப்கிளாஸ் பி. அண்ட் சப்கிளாஸ் பியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இன்டென்ஷனலி எய்ட் பை எனி ஆக்ட் ஆர் இல்லீகல் ஒமிஷன், அதாவது வந்து ஒரு பர்சன் ஒரு அஃபென்ஸ் நடக்கிறதுக்கு ஒரு செயல் செஞ்சாலோ இல்லை அவர் செய்ய வேண்டிய விஷயத்த செய்யாமல் இருந்தாலுமே வந்து இன்டென்ஷனலாக பண்ணியிருந்தால் அதுவுமே இந்த அபேட்மெண்ட் ஆஃப் திங்ஸ் கீழே தான் வருது அப்படின்ற மாதிரி நம்மளோட இந்த செக்ஷன் 45 ஆஃப் பிஎன்எஸில் சொல்கிறாங்க. அண்ட் நமக்கு இந்த எக்ஸ்பிளனேஷன் ஒன்ல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா a person who by willful misrepresentation or by willful concealment of material fact, அதாவது ஒரு பர்சன் வந்து willful misrepresentation அப்படின்னா மாற்றி சொல்கிறது, இருக்கிற ஒரு விஷயத்தை மாற்றி சொல்கிறது misrepresentation அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. அப்படி பண்ணியிருந்தாலோ இல்லைனா அவர் வந்து சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லாமல் தடுத்திருந்தாலோ அவருக்கு தெரிஞ்சுமே அந்த விஷயத்தை அவர் சொல்லாமல் இருந்தாலுமே அதுவுமே வந்து அபேட்மெண்ட் ஆஃப் திங்ஸில் தான் வரும். ஸோ இவர் அந்த செயல் பண்ணுறது மூலிமா ஒரு அஃபென்ஸ் நடக்குது அப்படின்னா அவருமே வந்து அபேட்மெண்ட் ஆஃப் திங்ஸ் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி தான் அந்த டெஃபினேஷன் கீழே அவர் வந்து லைபிள் ஆவார். அண்ட் இதை வந்து ஒரு இல்லஸ்ட்ரேஷன் எக்ஸாம்பிளோட பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் நல்லாவே புரியும். ஏ பப்ளிக் ஆஃபீஸர் இன் அத்தரைஸ்டு பை த வாரண்ட் ஃப்ரம் த கோர்ட் டு அப்பரண்ட் இசட், அதாவது ஏ அப்படின்ற ஒரு பப்ளிக் ஆஃபீஸர் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து இசட்டை அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கோர்ட்லேருந்து ஆர்டர் வாங்கிட்டு வராரு. இப்போ வந்து பி என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த விஷயம் தெரிஞ்சே வந்து சி தான் வந்து இசட் அப்படின்ற மாதிரி அந்த பப்ளிக் ஆஃபீஸர்கிட்ட சொல்லிடுறாங்க. ஸோ இதோட கான்சிக்வன்ஸாக என்ன பண்ணுறாரு அந்த பப்ளிக் ஆஃபீஸர் சி தான் வந்து இசட் அப்படின்ற மாதிரி நினச்சி சி அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பி வந்து மிஸ்ரெப்ரசன்டேஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே பார்த்து அந்த எக்ஸ்பிளனேஷன் ஒன்றில் சொல்லியிருக்க மாதிரி மிஸ்ரெப்ரசன்டேஷன் பண்ணியிருக்காங்க. அதனால தான் வந்து சின்ற பர்சனை இசட்டுன்னு நினச்சி அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பி இஸ் லைபிள் ஆஃப் அபேட்மெண்ட் ஆஃப் திங்ஸ் அப்படின்ற மாதிரி நமக்கு இந்த இல்லஸ்ட்ரேஷனில் சொல்கிறாங்க. அண்ட் நமக்கு இந்த எக்ஸ்பிளனேஷன் டூல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஓவர் எய்தர் ப்ரியர் டு ஆர் அட் த டைம் ஆஃப் கமன்ஸ்மெண்ட் ஆஃப் அன் ஆக்ட் டூயிங் டஸ் எனிதிங் இன் ஆர்டர் டு ஃபெசிலிட்டேட் த கமிஷன் ஆஃப் த ஆக்ட், அதாவது வந்து ஒரு பர்சன் ஒரு செயல் ஒரு அஃபென்ஸ் நடக்கிறதுக்கு முன்னாடியோ இல்லை அந்த அஃபென்ஸ் நடக்கும்போதோ ஏதாவது வந்து ஒரு செயல் செய்கிறாரு அப்படின்னா இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தை ஹெல்ப் பண்ணுறாரு அப்படின்னா அதோட கான்சிக்வன்ஸாக அந்த அஃபென்ஸ் நடந்து முடியுது அப்படின்னா அவருமே வந்து அபேட்மெண்ட் ஆஃப் திங்ஸுக்கு கீழே தான் வருது அப்படின்ற மாதிரி நம்மளோட இந்த செக்ஷன் 45 சொல்லி முடிக்கிறாங்க. ஸோ இதில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா அபேட்மெண்ட் ஆஃப் திங்ஸ்னால் என்னென்ன செயல்லாம் செஞ்சுருந்தால் அது வந்து அபேட்மெண்ட் ஆஃப் திங்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அடுத்த செக்ஷனில் நமக்கு வந்து 46ல் அபேட்டர்னா யார் அப்படின்றதுக்கான டெஃபினேஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா a person abets an offense who abets either the commission of the offense or the commission of the act which would be அண்ட் அஃபென்ஸ், அதாவது வந்து எதெல்லாம் யாரெல்லாம் அபேட்டர் அப்படின்னா ஒரு பர்சன் வந்து ஒரு அஃபென்ஸ் நடக்கிறத தூண்டி விடுறாரு இல்லை ஒரு கமிஷனுக்கு வந்து அவர் தான் காரணமாக இருக்கிறாரு அப்படின்னா அவர் வந்து அபேட்டர். அப்படி இல்லைனா ஒரு அஃபென்ஸுக்கு தேவையான ஒரு செயலை செய்கிறாரு அப்படின்னா அவருமே வந்து அபேட்டர் அப்படின்னு தான் சொல்ல போகிறோம். அந்த அவர் பண்ண செயல் வந்து அஃபென்ஸ் இல்லை, ஆனால் அந்த ஒரு அஃபென்ஸ் நடக்கிறதுக்கு தேவையான ஒரு செயலை செய்கிறாரு இல்லைனா ஒரு செயலை தூண்டி விட்டுறாரு அப்படின்னா அவர் வந்து அபேட்டார் அப்படின்றதுக்கான டெஃபினேஷன் அடியில் தான் அவருமே வந்து கவர் ஆகிறாரு.
அண்ட் நமக்கு இந்த எக்ஸ்பிளனேஷன் ஒன்ல வந்து த அபேட்மெண்ட் ஆஃப் தன் இல்லீகல் ஒமிஷன், அதாவது வந்து சட்டப்படி அவர் செய்ய வேண்டிய ஒரு வேலையை செய்யாமல் விட்டுருந்தா அது வந்து இல்லீகல் ஒமிஷன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அண்ட் ஒரு பர்சன் அந்த செயலை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி இன்னொருத்தரை தூண்டுறாரு அப்படின்னா அவர் வந்து இஸ் அ கில்ட்டி ஆஃப் அபேட்மெண்ட் ஆஃப் அஃபென்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஈவன் தோ அந்த செயலை செய்யறதுக்கு அவருக்கு வந்து எந்த விட ஆப்ளிகேஷனும் இல்லை, எந்த ஒரு கடமையும் இல்லைனாலோ அவர் வந்து இன்னொரு பர்சனை அவர் செய்ய வேண்டிய வேலையை செய்யாமல் தடுத்து இருக்கிறாரு. ஸோ அந்த இடத்துல வந்து அவர் வந்து அபேட்டார் அப்படின்ற மாதிரி தான் நம்ம வந்து கன்சிடர் பண்ணுவோம். அண்ட் இந்த செக்ஷன் இந்த எக்ஸ்பிளனேஷன் 2 வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா வந்து இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, டு கான்ஸ்டியூட் த அஃபென்ஸ் ஆஃப் அபேட்மெண்ட் இட் இஸ் நாட் நெசசரி தட் த ஆக்ட் அபேட்டட் ஷுட் பி கமிட்டட். அதாவது வந்து ஒரு பர்சன் இன்னொரு பர்சனை ஒரு செயலை செய்ய சொல்லி தூண்டுறாரு, ஒரு அஃபென்ஸ் செய்ய சொல்லி தூண்டுறாரு. ஈவன் தோ தூண்டப்படுற நபர் வந்து அந்த அஃபென்ஸ் செய்யலனாலுமே இந்த தூண்டுறாருல நபர் ஃபர்ஸ்ட் பர்சன் அவர் வந்து ஸ்டில் கில்ட்டி ஆஃப் அபேட்மெண்ட் தான். ஏன்னா வந்து இவன் அவர் செயல்னாலுமே வந்து அவருக்கு அந்த இன்டென்ஷன் இருந்திருக்கு தூண்டி வர நபருக்கு இந்த செயலை செய்யணும்னு. ஸோ வந்து அவர் வந்து அந்த இடத்துல அந்த அஃபென்ஸ்க்கு கில்ட்டியோ இல்லையோ அந்த தூண்டி விடுறாருல, அந்த அபேட்மெண்ட் பண்ணியிருக்காருல, அந்த அபேட்மெண்ட் ஆஃப் திங்ஸுக்கு வந்து அவர் வந்து கில்ட்டி தான் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த எக்ஸ்பிளனேஷன் 2. அண்ட் உங்களுக்கு இந்த இல்லஸ்ட்ரேஷன்லாம் பார்க்கும்போது இன்னும் நல்லா இந்த கான்செப்ட் புரியும். இல்லஸ்ட்ரேஷன் ஏல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏ இன்ஸ்டிகேட் பி டு மர்டர் சி, அதாவது ஏன்ற பர்சன் பின்ற பர்சனை சியை மர்டர் பண்ண சொல்லி இன்ஸ்டிகேட் பண்ணுறாரு, அபேட்மெண்ட் பண்ணுறாரு. பட் ஆனால் பி வந்து ரெஃப்யூஸ் பண்ணிடுறாரு. ஸோ இந்த இடத்துல வந்து ஈவன் தோ பி ரெஃப்யூஸ் பண்ணி அந்த மர்டர் அவர் பண்ணலனாலுமே ஏ இஸ் கில்ட்டி ஆஃப் அபேட்டிங் பி டு கமிட் மர்டர். அப்படி இருந்தாலுமே வந்து ஏ வந்து கில்ட்டி தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் இல்லஸ்ட்ரேஷன் பியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஏ வந்து டியை மர்டர் பண்ண சொல்லி இன்ஸ்டிகேட் பண்ணி அமுச்சு விட்றாரு. பட் ஆனால் பி போய் ட்ரை பண்ணும்போது அவரால் மர்டர் பண்ண முடியல. அதுக்கு பதிலாக என்ன பண்ணியிருந்தாருன்னா டியை வந்து ஊண்ட் பண்ணிடுறாரு. அந்த ஊண்ட்லேருந்து அவர் ரிகவரி ஆகிட்டார். ஈவன் தோ அந்த டி வந்து ரிகவரி ஆகிட்டாலுமே பை த காட்ஸ் கிரேஸ் ஏ இஸ் ஸ்டில் கில்ட்டி ஆஃப் இன்ஸ்டிகேட்டிங் பி டு கமிட் மர்டர். அந்த ஃபஸ்ட்டு ஒரு பியை வந்து மர்டர் பண்ண சொல்லி இன்ஸ்டிகேட் பண்ணார்ல, அதுக்கு ஒரு லயபிள் தான் அப்படின்ற மாதிரி நமக்கு இந்த இல்லஸ்ட்ரேஷன் ஏ அண்ட் பியில் சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் நமக்கு இந்த எக்ஸ்பிளனேஷன் 3ல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இட் இஸ் நாட் நெசசரி தட் த பர்சன் அபேட்டட் ஷுட் பி கேப்பபிள் பை லா ஆஃப் கமிட்டிங் அண்ட் அஃபென்ஸ். அதாவது வந்து தூண்டப்படுற நபர் இருக்கிறாங்கல்ல, இன்ஸ்டிகேட் பண்ணப்படுற நபர், அவர் வந்து சட்டத்தின் பார்வையில் கேப்பபிளான பர்சனாக இருக்கணும் அப்படின்றதுக்கான எந்த அவசியமே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் ஏ அப்படின்ற ஒரு பர்சன் ஒரு சைல்டையோ இல்லை அன்சவுண்ட் மைண்ட் உள்ள ஒரு பர்சனையோ ஒரு அஃபென்ஸை பண்ண சொல்லி தூண்டுறாங்க அப்படின்னா அதோட கான்சிக்வன்ஸாக அந்த பர்சன் அன்சவுண்ட் மைண்ட் உள்ள பர்சன் போயிட்டு அந்த செயலை செய்கிறாங்க அப்படின்னா அந்த அன்சவுண்ட் மைண்ட் உள்ள பர்சன் லைபிள் இல்லை, அவர் வந்து எக்ஸப்ஷனில் கவர் ஆகிறாரு. வந்து அவர் லைபிள் இல்லைனாலுமே வந்து அந்த ஏன்ற பர்சன் தூண்டி விடுறாருல, அவர் வந்து ஹீ இஸ் அ கில்ட்டி ஆஃப் அபேட்மெண்ட் ஆஃப் திங்ஸ் அப்படின்ற மாதிரி இந்த எக்ஸ்பிளனேஷன் 3ல சொல்கிறாங்க. அது நம்மளோட ஃபர்தராக இந்த இல்லஸ்ட்ரேஷன்ஸ்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இந்த இல்லஸ்ட்ரேஷன் ஏல வந்து ஏ வித் அ கில்ட்டி இன்டென்ஷன் அபேட்ஸ் அ சைல்ட் ஆர் அ பர்சன் ஆஃப் அன்சவுண்ட் மைண்ட் டு கமிட் அன் அஃபென்ஸ் which would be to commit an act which would be an offense. ஒரு அஃபென்ஸ் ஒரு பண்ண சொல்லி ஒரு சைல்டு இல்லை ஒரு அன்சவுண்ட் மைண்டை ஏன்ற பர்சன் தூண்டி விடுறாரு. அதோட கான்சிக்வன்ஸாக போய் பண்ணும்போது ஈவன் தோ அந்த பண்ணுற நபர் வந்து நாட் கில்ட்டி ஆஃப் அஃபென்ஸாக இருந்தாலுமே ஏ தூண்டி விடுறாருல, அதுக்கு வந்து அவர் கில்ட்டி தான் அப்படின்ற மாதிரி நமக்கு இந்த இல்லஸ்ட்ரேஷன் ஏல சொல்கிறாங்க. அண்ட் நமக்கு இந்த எக்ஸ்பிளனேஷன் 3லேயே ஃபர்தராக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தட் ஈ ஷுட் ஹாவ் த சேம் கில்ட்டி இன்டென்ஷன் ஆர் நாலேஜ் ஆஸ் தட் த அபேட்டர் ஆர் எனி கில்ட்டி இன்டென்ஷன் ஆர் நாலேஜ். அதாவது வந்து இது ரொம்பவே க்ரூஷியலான ஒரு கான்செப்ட். என்னன்னா, இப்போ ஏன்ற ஒரு பர்சன் ஒரு பீன்ற ஒரு பர்சனை ஒரு சேல் செய்ய சொல்லி தோன்றாரு. பட் ஆனால் அவருக்கு தெரியல அது வந்து தப்பு அப்படின்னு அவரை வந்து மேனிப்புலேட் பண்ணி அனுப்புறாலுமே ஈவன் தோ அந்த செயலை செய்கிற நபருக்கு அந்த நாலேஜோ இல்லை இன்டென்ஷனோ இல்லைனாலுமே வந்து ஏ இஸ் ஸ்டில் கில்ட்டி ஆஃப் அபேட்மெண்ட் அப்படின்ட்டு சொல்கிறது தான் இந்த எக்ஸ்பிளனேஷன் 3. ஸோ அதை நீங்கள் வந்து இந்த இல்லஸ்ட்ரேஷன் பி படிக்கும்போது உங்களுக்கு இன்னும் க்ளீனாக புரியும். அண்ட் நமக்கு இந்த எக்ஸ்பிளனேஷன் 4ல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, த அபேட்மெண்ட் ஆஃப் அன் அஃபென்ஸ் பீயிங் அன் அஃபென்ஸ், இதை க்ளீனாக சொல்லிடுறாங்க. அண்ட் அடுத்து த அபேட்மெண்ட் ஆஃப் சச் அன் அபேட்மெண்ட் இஸ் ஆல்சோ அன் அஃபென்ஸ். அதாவது எக்ஸாம்பிளோட பார்த்தீங்க அப்படின்னா இந்த இல்லஸ்ட்ரேஷனை படிச்சிங்கன்னா புரியும். இப்போ ஏன்ற பர்சன் பீன்ற பர்சனை இன்ஸ்டிகேட் பண்ணுறாங்க, இசட்ன்ற பர்சனை கில் பண்ண சொல்லி. இப்போ இந்த பி என்ன பண்ணுறாரு, சின்ற பர்சனை ஏ கொடுத்த ஒர்க்கை சிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு, நீ போய் இசட்டை கில் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த இடத்துலையுமே வந்து ஏ இஸ் ஸ்டில் கில்ட்டி ஆஃப் கமிஷன் ஆஃப் மர்டர். அதாவது வந்து ஏ வந்து டேரெக்டாக சிவை வந்து இன்ஸ்டிகேட் பண்ணல,
அபேட்மெண்ட் பண்ணலை. பட் ஆனால் பிஏ தான் இன்ஸ்டிகேட் பண்ணுறாரு. ஆனால் பி வந்து சிஏ போய் இன்ஸ்டிகேட் பண்ணுறாரு. ஈவன் தோ ஏக்குமே சிக்குமே டேரெக்டான ரிலேஷன்ஷிப் இல்லைனாலுமே இதில் வந்து ஏ பி சி 3 பேருமே வந்து லயபிள் தான் அப்படின்ற மாதிரி நமக்கு இந்த எக்ஸ்ப்ளனேஷன் 4ல் சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து அபேட்மெண்ட் ஆஃப் திங்ஸ்னால் என்ன, அபேட்டர்னா யார் அப்படின்ற மாதிரி. நம்மளோட சப்சிக்வெண்ட் வீடியோஸில் நம்ம அடுத்த உள்ள செக்ஷன்ஸ்லாம் அந்த அவங்களுக்கான என்னென்ன பனிஷ்மெண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ அந்த வீடியோலாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.